இடஒதுக்கீடுல தொடங்கி அங்க பெண்கள் மேம்பாட்டிற்கான இடங்கள் வரை எல்லாமே இது வரைக்கும் சரியான முறையில் கொடுக்கப்படலை. கொடுத்துக்கிட்டு இருந்ததை நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்போ மதரசாக்களுக்கான நிதியில் தொடங்கி எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சட்டத்தை அவர்களை மேம்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்றதை எப்படி நம்ப முடியும்னு கேட்கிறார். இப்போ இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறத பாயிண்ட் பை பாயிண்ட் போய் நம்ம 1995ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிரசன்னா அவர்கள் சொன்னார் இதெல்லாம் நாங்களே செஞ்சுருக்கோன்னு. உண்மையாலுமே என்ன எவிடெண்ட்டாக தெரியுதுன்னா பாஜக இதை கொண்டு வந்தது திராவிட மாடலை பார்த்து காப்பி அடித்து தான் கொண்டு வருது. அப்போ இதை ஏன் திமுக இவ்வளோ விகரஸாக எதிர்க்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இப்போ இதே இந்து அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் அவர் கேட்ட மாதிரி கோயிலை பூரா நீங்கள் எங்கள் கோர்ட்டில் கொடுங்கன்னு கேட்கும்போது கொடுக்கல. அது நல்ல முடிவு. ஏன்னா இந்த 3 வருஷத்தில் 6000 ஏக்கரா அவங்களுடைய ஆக்கிரமிப்பை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. 5700 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ளதை ரிட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி வஃப்க்கு இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி இன்றைக்கி 9,40,000 ஏக்கரா சொத்து இருக்குது. அதனுடைய மதிப்பு 1,4 1.5 லட்சம் கோடி வரைக்கும். இன்றைக்கி இதில் ஏகப்பட்ட என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது எப்படி திமுக திராவிட மாடல் இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் கோயில் பூரா எடுத்தாங்களோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த என்க்ரோச்மெண்ட் ஆஃப் வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்தை பூரா கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு HRNC என்ன சொல்றாங்க, டிஜிட்டலைசேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்பதான் ப்ராப்பரா பிளானிங் பண்ணி அசட்டை மேனேஜ் பண்ண முடியும். எந்த இடத்துலையும் யாரும் ஆட்டையை போடக்கூடாதுன்னு. இதே தான் இந்த அமெண்ட்மெண்ட்டும் இதே தான் சொல்லுது. அது அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் திராவிட மாடலில் சமூக நீதி, பெண்களுக்கு உண்டான உரிமை, எல்லா ஜாதிக்காரர்களும் அர்ச்சகராகலாம், இந்த மாதிரி நிறைய முன்னேற்றமான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரும்போது இதில் என்ன சொல்றாங்கன்னா அந்த சமத்துவத்தின் அடிப்படையில் அகாகானி அண்ட் போரா வக்ஃபு இதில் இன்க்ளூடட் இல்லை. இவங்க சொல்றாங்க பெண்கள் தமிழ்நாட்டில் 2 பேர் இருக்காங்கன்ட்டு. ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா எல்லா ஸ்டேட் போர்ட்லையும் அவங்க வக்ஃபு போர்டில் மினிமம் 2 பெண்கள் இருக்கணுன்றாங்க. இப்போ நீங்க பாட்டுக்கு பெண்கள் நிறுத்திக்கலாமேன்றீங்க. அப்போ இன்னைக்கு அந்த மாதிரி பார்த்தா எலெக்ஷன்லையும் பெண்களை நிறுத்திக்கலாமே. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் எந்த கட்சியும் அதுக்கு பாகுபாடு இல்லை. மொத்தமான பெண்கள் எம்பியே லெஸ் தேன் 10% தான். அடுத்தது இன்னைக்கு நான் முஸ்லீம்ஸும் இதில் கொண்டு வராங்க. அப்போ இந்த நான் முஸ்லீம்ஸ் இங்கே கொண்டு வரும்போது இன்னைக்கு நீங்கள் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாவட்டத்தில் பாலாஜி டெம்பிளில் சாதிக் ஹுசைன்கிறவர் தான் அங்கே இருக்கக்கூடிய ட்ரஸ்டியாக இருக்காரு. அவர் பெரிய பாராட்டப்படுறாரு எல்லாருக்கும். இந்த மாதிரி இங்கேயும் இந்து கோயில் நிர்வகிக்கிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மரக்காயர் இருப்பாரு, கிராமங்கள்ல பாய் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மசூதியை நிர்வகிக்க அந்த ஊர்ல இருக்கிற ஒரு இந்து பெரியவர் இருப்பாரு. இதெல்லாம் இங்க சகஜமா நடக்கிறது. அது அல்ல பிரச்சனை. அவர் கேட்கிறாருல, ராமர் கோயிலுடைய அந்த கமிட்டிக்குள்ள என்னைய முதல்ல ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாருல. அப்ப இஸ்லாமியர்களை கொண்டு வந்தா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா அப்படிங்கிறதுக்கு தான் அங்க பிரச்சனையே. அதுக்காக தான் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்க்குதுன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, அந்த இடத்துல இருந்து தான் அவர்கள் இதை எதிர்க்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய மத சுதந்திரத்தை பறிக்கிறாங்கன்றாரு. திராவிட மாடல்களை முக்காவாசி பாயிண்ட் அவங்க இதுல அடாப்ட் பண்ணிருக்கும் போது அவங்க சந்தோஷப்படணும். எங்களுடைய எது அடாப்ட் பண்ணிருக்காங்க, எதை அடாப்ட் நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு கட்டாயமா கொடுக்கணும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, பெண்களுக்கு கட்டாயமாக்குறது. நீங்க சொல்ற மாதிரி பெண்களுக்கு கட்டாயமாக்குறத எல்லாரும் வரவேற்கிறோம். ஆல்ரெடி இங்க இருக்கு, சில மாநிலங்கள்ல இருக்குங்கிறத சுட்டி காண்பித்தாங்க, கேரளா உட்பட வெஸ்ட் பெங்கால் உட்பட. அதை மேண்டேட்டரி ஆக்கி எல்லாருக்கும் கட்டாயமாக்கணும்னா அது ஒரு பாயிண்ட் ஓகே. ஆனா நீங்க அது ஏற்கனவே எக்ஸிஸ்டடா இருக்கிற ஒண்ணு தானே அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. வக்ஃப பொறுத்த ஒரு நிமிஷம் பேச நான் முடிச்சறேன். இது நீங்க பேசிட்டு ஒரு கேள்விக்கு பதில் வாங்கி தரேன். நீங்க ஒன்ஸ் வக்ஃப் அசெட்னா அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இட் இஸ் irrecoverable, irrevocable. அப்ப இந்த போர்டு என்ன சொல்றாங்க? அந்த இடத்துக்கு நான் வரேன். நீங்க சொன்னீங்கல்ல என்க்ரோச் பண்ணத இங்க திமுக ஆட்சியில இப்ப திரும்ப மீட் இருக்காங்க, HRNC மீட் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி மீட்கிறதுக்கு எதுக்கு அந்த இதையே மாத்தணும்னு கேக்குறேன். சட்டத்தை யாரு என்க்ரோச் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா, ஒட்டுமொத்த வக்ஃப் போர்டுக்கும் தண்டனை கொடுக்கணுமா? நல்ல கேள்வி இது. இதுல சச்சார் கமிட்டி 2006ல சப்மிட் பண்ணும்போது அன்னைக்கு இதுல என்னன்னா ட்ரிபியூனல் தான் ஹையஸ்ட் பாயிண்ட். அன்னைக்கு இருந்த தேதியில 19,207 கேஸ் ட்ரிபியூனல்ல பெண்டிங் இருக்கு. இன்னைக்கு தேதியில அதே 40,951 கேஸ் இந்த ட்ரிபியூனல்ல பெண்டிங் இருக்கு. அப்ப அந்த ட்ரிபியூனலுக்கு மேல யாருமே போக முடியாது. சுப்ரீம் கோர்ட்லயே அவ்வளவு கேஸ் பெண்டிங் இருக்குது சார். அதுக்கு நீங்க ஃபாஸ்ட் கோர்ட் போடுவீங்களா இல்ல லாவையே மாத்துவீங்களா? நீங்க இதுல கோர்ட்டே போக முடியாது. அதுதான் இங்க ஒரு ஓபனிங் கொடுக்கறாங்க. ட்ரிபியூனலுக்கு மேல நீங்க ஹை கோர்ட் போலாம். இப்போ போக முடியாதுன்னு சொல்லாதீங்க சார். சார் இங்க ட்ரிபியூனல் அப்படியே எதுக்குறீங்க? சுப்ரீம் கோர்ட்ல இருக்கே சார். அதாவது வக்ஃப் சுப்ரீம் கோர்ட்டோடலாம் சுப்ரீமசி கிடையாது சார். இங்க வக்ஃப்க்கு அப்புறம் நீங்க ஹை கோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாமே
அப்படி ஒரு சட்டம் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா எதிர்த்திருப்போம். அரசியலமைப்பு சட்டம் இதெல்லாம் வழங்கி தானே 95 வரைக்கும் இவர் 2013 நடத்துவதற்கு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்துவதற்கு ஏற்கனவே இருக்க சட்ட திருத்தத்தின்படி மூத்த பார் கவுன்சில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வழக்கறிஞர்கள் 2 பேரை நியமிக்கணும்னு ஏற்கனவே சட்டம் இருக்கு. அதை இவங்க எடுத்துட்டாங்க. இவங்க தான் சொல்றாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, உயர்நீதிமன்றத்துக்கு போங்க. நான் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கொண்டு வராங்க. ஒரு கேள்வி கொண்டு வரும்போது ஒரே ஒரு கேள்வி உள்வாங்கிங்க. நீங்க இந்த சட்டம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இதுக்கு மேல வக்ஃப் போர்டுக்கு மேல ஹைகோர்ட் போலாம், ஹைகோர்ட்டுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் போலாம். ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் வாதாடுவதற்கு இங்க இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுகள் மூத்த வழக்கறிஞர் 2 பேரை நியமிக்க வேண்டியம் என்பது சட்டம். அதை இந்த சட்ட திருத்தத்துல காலி பண்ணிட்டீங்க. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. என்னுடைய முதல் கேள்வி, இது அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்றது கேன்சல் பண்றத விட இன்னைக்கு வந்து அந்த விண்டோ ஓபன் பண்றாங்க. எந்த லீகல்ல வந்து கொண்டு போலாம், நீங்க ஹைகோர்ட் கொண்டு போலாம்ன்றாங்க. அதே மாதிரி ஒரே நிமிஷம் இருங்க, பெண்களுக்கு சொத்துல இட உரிமைன்றாங்க. இந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். எல்லாருமே சொல்றது என்னன்னா, எது பார்க்கும்போது இப்ப ஒண்ணு வந்து எல்லாத்துக்குமே என்ன புரியுதுன்னா, இந்த சட்டத்தை வந்து எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இது ஏன் இப்ப கொண்டு வந்தீங்க, இது ஏன் முதல்ல கொண்டு வரலங்கிறது தான் இப்போ. அப்ப நம்மளுடைய ஒரே நிமிஷம் இங்க பேசுனதுல நான் புரிஞ்சுக்கிறேன். 5 பாயிண்ட் சொன்னாரு. அந்த 5 பாயிண்ட்டுமே சச்சார் கமிட்டில இருக்கிற பாயிண்ட். அந்த 5 பாயிண்ட்டுக்கு முரணா இருக்குது இப்ப கொண்டு வந்திருக்க டிராஃப்ட் தான். நான் குறுக்கிட கூட இல்ல. அதனால 1 by 1 அதுல ஏதாவது முரண் இருந்தா நீங்க குறுக்கிட்டு இப்ப சொல்லுங்க. எப்பவுமே ஒரு கமிட்டின்னு வரும்போது அவங்க இவர் சொன்ன மாதிரி 76 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு கமிட்டி வந்து ஒரு அட்வைசரி பாடி, அதை கொடுக்கறத பூரா அப்படியே அடாப்ட் பண்ணணும்ங்கற எந்த கவர்மெண்ட்டுமே அது பண்ணது இல்ல, எந்த கமிட்டிலயும் அது பண்ணது இல்ல. ஒரு கவர்மெண்ட் அது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஸ்காலர்ஷிப் ஏன் நிறுத்துனீங்க முஸ்லிம்களுக்கு? நீங்க முஸ்லிம் பெண்களுக்கு ஏன் நிறுத்துனீங்க? நான் கேக்குற கேள்வி இது எல்லாமே என்னன்னா, சச்சார் கமிட்டி கொடுத்த அந்த பரிந்துரையை காங்கிரஸ் ஆட்சி கொடுத்ததை ஏன் நீங்க நீக்குறீங்க? சார் எதெல்லாம் வேணும்ன்றீங்களோ அதை கொண்டு வரணும்னு சொல்லுங்க. அது தப்பு இல்ல, கொண்டு வரணும்னு சொல்லுங்க. இப்ப இந்தியாவுல இருந்து கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் டிபார்ட்மெண்ட் எதையாவது வேணும் கொடுங்கங்கறீங்க. அதுக்காக தான் ஜாயின்ட் பார்லிமென்ட் கமிட்டிக்கு இன்னைக்கு ஜேபிசிக்கு கொண்டு போறாங்க. ஏதோ அவங்க ஒரு ப்ரோபோசல் வச்சிருக்காங்கல்ல, ஏற்கனவே நடைமுறையில இருந்தத கர்டைல் பண்ணிருக்காங்க, கட் பண்ணிருக்காங்க. அததான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க புதுசா கொண்டு வரதுக்கு தான் நீங்க ப்ரோபோசல் கொடுங்கன்றீங்க. இப்ப நீங்க சொன்னதுல வந்து இன்னைக்கு வந்து இதனுடைய சொத்து மதிப்பு நான் சொன்னேன். இந்த சொத்து மதிப்புல ஆனுவல் ரெவென்யூ அவங்க டிக்ளேர் பண்றது less than 200 crores. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்போ 1.5 லட்சம் கோடி சொத்துல இன்னைக்கு அவங்க காட்டுற வருமானம் வெறும் 200 கோடி. அப்ப இந்த சொத்துல நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு, சரியான முறையில வந்து கணக்குகள் வர்றதில்ல. இப்ப அதனால நான் சொன்னேன் HRNC என்ன சொன்னாங்களோ, தமிழ்நாட்டுல HRNC என்னென்ன சொல்றாங்களோ அது கூட இந்த சட்டம் சொல்லுது. நான் அதனால தான் சொல்றேன், இந்த திராவிட மாடல் அவங்க காப்பி அடிச்சிருக்காங்க பிஜேபி. வக்ஃப் போர்டு வந்து பேசுவோம். இல்ல இருங்க அவர் இப்பதான் வந்திருக்காரு. பேராசிரியர் இப்பதான் வந்திருக்காரு. அமைதி பேராசிரியர் இப்பதான் வந்திருக்கீங்க. கலெக்டர் எப்ப வராங்களா? ஒன்லி ஆன் டிஸ்பியூட்டட் அசெட். இப்ப இருக்கக்கூடிய வக்ஃப்னுடைய அசெட் பூரா வக்கீல் வந்து கலெக்டர் வந்து சொல்லணும்ங்கறல அவர் முடிச்சறேன். நீங்க வெள்ள நேரம் பேசிட்டீங்க, ஒரு நிமிஷம் பேசுறேன். என்ன கருத்து வாங்க, நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. தாமதமா இருந்திருக்கேன். நீங்க அவ்வளவு சொல்லிட்டாரே மாவட்ட கேட்டது டிஸ்பியூட் எப்படிங்க வராம இருக்கு? அப்புறம் ஏன் அது எதுக்குறீங்கன்னு கேக்குறா. அப்ப எல்லாமே மாவட்ட தலைவர் தான் பண்றாருங்க. இப்போ இத ஏன் நீங்க எதுக்குறீங்க? அது நியாயமான கேள்வியா இருக்கு இல்லையா? தவறாக அடுத்தது இன்னைக்கு வந்து ஒரு வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்தா மாறிடுச்சுனா அந்த பொண்ணுக்கு வந்து யாருக்குமே லீகல் ஹையர் வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. சப்போஸ் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வக்ஃப்க்கு எழுதி கொடுத்துட்டார், இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சொத்து போயிருச்சுன்னா ஒரு லீகலா வந்து அதுல இருக்கக்கூடிய சந்ததியினருக்கு அந்த சொத்து வரணும்னா அது கோர்ட்ல போய் நீங்க வாதாடி எடுக்க முடியும். அது ஏழை பெண்கள் எந்த மதத்தை சார்ந்தீங்கனாலும் உதவும். ஆனா இன்னைக்கு வக்ஃப்க்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி சிதம்பரம் கோவில் அரசு உரிமை டீச்சருக்கு உரிமைங்கறாங்களே, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், அதை பத்தி சொல்லுங்க மேடம். இது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். இதே மாதிரி சிதம்பரம் கோவிலை அரசு கையாள ஆர்டிகல் மெயினா சொல்றாங்க. ஆர்டிகல் 14, 15, 25, 30 எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நேயர்கள் கூட இந்த ஆர்டிகலை போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த அமெண்ட்மென்ட் டிராஃப்ட் பில்லையும் படிங்க. இந்த எந்த இடத்துலயாவது இந்த ஆர்டிகல் அந்த ஆர்டிகல் இங்க